சீக்கிரமே இந்த வெண்ணிலாவுக்கு எண்டு கார்டு போட்டால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். வெண்ணிலாவோட பிரச்சனை மட்டும் முடிஞ்சால் போதுங்க, நம்ம விஜய் காவேரி ரொம்பவே சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழுவாங்க அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ஃபார்ம் ஹவுஸுக்கு நம்ம காவேரியை கூப்பிட்டு போன விஜய் வந்து தாங்குன்னு தாங்குறாருன்னே சொல்லணும். இங்கே ஒட்டுமொத்த காவேரியோட இயக்கத்தையும் ஒரே நாளில் நம்ம விஜய் வந்து தீர்த்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மொத்த சந்தோஷத்தையும் நம்ம காவேரிக்கு மொத்தமாக கொடுத்துட்டாருன்னே சொல்லணுங்க. உண்மையாகவே எபிசோடு வேறு லெவல். ஃபுல்லாக நம்ம விஜய் காவேரி தான் இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்ததுன்னே சொல்லலாம். மெகா ஃபேன்ஸுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். எவ்வளோ நாள் நம்ம விஜய் காவேரியை இப்படி பிரித்து வச்சு பார்த்துட்டோம். இப்போது இவ்வளோ நெருக்கமாக பக்கத்தில் இவ்வளோ சந்தோஷமாக பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா விஜய் நம்ம காவேரிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. காவேரி அந்தளவுக்கு கவனிச்சுக்கிறாங்க. தாங்குன்னு தாங்குறாங்கன்னு தான் சொல்லணும். எங்கள் காவேரிக்கு என்னெல்லாம் இந்த டைமில் சாப்பிடணுமோ ஹெல்த்தியான ஃபுட்ஸு, ஜூஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் வந்து காவேரிக்காக வந்து செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் என்னங்க, நம்ம காவேரினால தான் வந்து இந்த டைமில் வந்து அதை சரியாக சாப்பிட முடியல, எல்லாத்தையுமே வாமிட் எடுத்துறாங்க. இது நம்ம விஜய்க்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப நல்லாவே நம்ம காவேரியை விஜய் வந்து பார்த்துக்கிறாரு. வாமிட் எடுக்கிற போது பார்த்திங்கன்னா தன்னோட கைகளாலேயே வந்து வாமிட்டை பிடிச்சி நம்ம விஜய் காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தாங்க ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து ஒரே வாமிட்டாக தான் இருக்குது. தண்ணி குடித்தா கூட வந்து வாமிட்டு வந்துடுது. எதுவுமே என்னால் ஒழுங்காக சாப்பிடவே முடியலை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட விஜய் வந்து பதறி போயிடுறாரு. என்ன காவேரி, தண்ணி குடித்தா கூடவா வாமிட்டு வருது? இந்த மாதிரிலாம் நான் கேள்வியே பட்டதில்லையே, இப்படிலாம் கூடவா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு, ஆமாங்க, கண்டிப்பாக ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும், எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல, ஆனால் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாங்க, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி குடித்தா கூட வந்து அப்படியே ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வாமிட்டு தான் வரும். என்னோடய லைஃப்பில் எனக்கு நடந்த ஒரு அனுபவம் தான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது. அந்த ஒரு சில பேத்துக்கு வந்து ஃபுல்லாமே அந்த ப்ரெக்னன்சி ஃபுல்லாமே வந்து அந்த மாதிரி போகும், வாமிட்டாக வந்துருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்டாப் ஆகிடும். எனக்கெலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரே வாமிட்டு தான். தண்ணி குடித்தா கூட பார்த்திங்கன்னா வாமிட்டு தான், எதுவுமே சாப்பிட முடியாது. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா ப்ரெக்னன்ட்னாலே பார்த்திங்கன்னா அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. அந்த டைமில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற பேபியுமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அந்த டைமில் வந்து பல கஷ்டங்கள் வரும். ஏன்னா ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரப்போகுதுனாலே வந்து அது எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வருதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சந்தோஷமான நிலைமையிலும் வரலாம், இல்லை ஒரு கஷ்டமான நிலைமையிலும் வரலாம். ஆனால் ஒவ்வொரு லைஃப்பை பொறுத்து தான் அந்த மாதிரிலாம். சரி, இங்கே நம்ம காவேரி வந்து சுசியம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதையுமே நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பார்த்து நம்ம காவேரிக்காக வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. காவேரியுமே சாப்பிட்டு இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க தான் சொல்லணும். அப்புறம் காவேரி வந்து நம்ம விஜயை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லைங்க. இங்கே நம்ம விஜய் என்று போனாலே நீ எங்கள் பக்கத்துலேயே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் வந்து விஜயை படுக்க வச்சுறாங்க. ஒரே ரொமான்ஸாக தான்ப்பா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்பவே அழகாக ஒரு செம மூமெண்ட்ஸ் தான். இந்தளவுக்கு நம்ம விஜய் காவேரி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் இந்த பசுபதியும் ராகினி வந்து பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டாங்க போலையே. இவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பா நம்ம விஜய் வச்சாதாங்க இதுக்கப்புறம் அமைதியாக இருப்பாங்க போல். எப்படினாலும் வந்து இதுக்கப்புறமும் விஜய் காவேரி ஒன்று சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவோட மாமாவை பார்த்தும் பேசுகிறாங்க. ஆனால் வெண்ணிலா மாமாவுக்கு இதில் சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த பையன் பக்கம்தான், விஜய் பக்கம்தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலுமே எந்த அளவுக்கு இந்த பசுபதி வந்து பேசி அவரோட மனசை மாற்ற முடியுமோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே வந்து வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம்னு சொல்லி இங்கே மீடியாக்காரங்களாம் வர வச்சிடணும், அவங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி வந்து பிளான் பண்ணி எல்லாமே வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அஜயுமே வந்து வந்துடுறாரு. அஜய் வந்து இங்கே நல்லவர் மாதிரியே வந்து வெண்ணிலாவோட மாமா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெண்ணிலா இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அஜயும் அவரோட அப்பாந்தான். ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணது. வெண்ணிலாவோட அம்மா அப்பா சாகிறதுக்கு காரணமே வந்து அவங்க தான்.
இப்போ எல்லாருமே கூட்டு சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளான் தான் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு சொல்லணும். இங்கே அஜய் இருந்துக்கிட்டு காவிரியை பற்றி ரொம்பவே தப்பு தப்பாக வந்து சொல்கிறாரு. இது எல்லாமே வந்து இந்த ராகினி சொல்லி கொடுத்து தான் காவேரி பணத்துக்காக தான் தன்னோட அண்ணனை கல்யாணம் பண்ண மாதிரியும், காவேரி வந்ததுக்கப்புறம் அஜயும் அவங்க அப்பாவையும் வெளியே துரத்தி விட்டதாகவும் ஒரு மாதிரி ரொம்பவே தப்பு தப்பாக வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு வெண்ணிலாவோட மாமா இவங்களோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடாரு. சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, நீங்கள் என் பொண்ணும் விஜயும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானே வந்து நினைக்கிறீங்க, அதனால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பசுபதி இருந்துக்கிட்டே மீடியாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. அன்னைக்கு ஒரு நியூஸை கொடுத்த மாதிரி காவேரி பற்றி இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் கல்யாணம் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு வந்து இந்த மீடியாக்காரங்களை கூப்பிட்டு இதை வந்து நியூஸாக போட சொல்லிடுறாங்க. இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து பரவுது. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. விஜய் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணுறதான் கரெக்டு, ஏன்னா காவேரியை வந்து விஜய் கான்ட்ராக்டுக்காக தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, அது கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு பசுபதி, ராகினி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற விஜய்க்குமே இந்த நியூஸ் ஃப்ரெண்டு மூலம் தெரிய வருது. இதை மொபைலில் பார்த்துட்டு விஜய் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா இப்போ மறுபடியுமே புதுசாக ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறாங்களே இந்த மீடியாக்காரங்க. இதுக்கு ரீசன் கண்டிப்பாக அந்த பசுபதி ராகினி வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரிய வருது. இங்கே நம்ம விஜய் வந்து ஃபோனில் பார்த்துட்டு ஷாக் ஆனதை பார்த்துட்டு நம்ம காவேரி இருந்துட்டு, என்னங்க விஜய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண போகிறேன்னா இப்போ வந்து நியூஸில் வந்து இதுதான் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக உன் வீட்டில் இதை மட்டும் பார்த்தாங்கன்னா செம்ம கோவப்பட போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னங்க பண்ண, இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி தான் முடிச்சு வைக்க போகிறீங்க அப்படின்னு வந்து ஒரு பக்கம் இங்கே நம்ம காவேரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காவேரி, இதை பற்றிலாம் நீ யோசித்து எதுவுமே கவலைப்படக்கூடாது சரியா, என்ன நம்பு, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் நான் முடிச்சு வச்சு உன்னை சந்தோஷமாக என் கூட கூப்பிட்டு போவேன் சரியா. இப்போ கூப்பிட்டாலும் நீ வரமாட்ட, இப்போவே நான் வந்து உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்றேன், ஆனால் நீ வரமாட்டேயே, இந்த பிரச்சனையை முடித்தாதே நீயும் வருவ, உன் மனசும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காவேரி, நான் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே, இந்த பிரச்சனை முடியணும்னா கண்டிப்பாக நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் வெளியே வரணும் சரியா, அப்போ தான் வந்து நீயும் நானும் ஒன்று சேர முடியும் அப்படின்னு இங்கே விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க. ப்ளீஸ் காவேரி, இந்த விஷயத்தை நான் மீடியா கிட்ட சொல்லவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம காவேரிக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. இல்லை விஜய், இது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், அம்மா ரொம்பவே கவலைப்படுவாங்க, ரொம்பவே அவங்களுக்கு ஷாக்காக இருக்கும், அவ்வளோதான், வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. காவேரி புரிஞ்சுக்கோமா, இதை விட்டால் வேறு வழியே இல்லை, நம்ம 2 பேரும் மனசார விரும்புகிறோம், அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் சேர்ந்துட்டோம், நம்மளுக்கு குழந்தையும் வரப்போகுது, இந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிய வந்தால் கண்டிப்பாக நமக்கு தான் ஆதரவு கிடைக்கும். வெண்ணிலா ஒன்றுமே கிடையாது சரியா, அவள் என்னோடய ஃபாஸ்ட் லைஃப் மட்டும்தான், இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க, நம்ம 2 பேரும் எவ்வளோ காதலிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த உண்மையை வந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும் காவேரி, நீ வா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து இங்கே விஜய் சொல்கிறாரு. இங்கே விஜய் சொல்கிறத நம்ம காவேரிக்கும் கரெக்டாக தோணுது. இதை விட்டால் வந்து ஒன்று சேர்றதுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. நம்ம விஜய் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவார், அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல், நம்ம உண்மையை சொல்லிடுவோம், கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் தெரியாதானே போகுது நம்ம வீட்டுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே முடிவு பண்ணுறாங்க. இங்கே விஜய் காவேரி 2 பேருமே போயிட்டு மீடியாக்காரங்களை கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பொய்யான தகவலை பரப்ப வேணாம், எனக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், என் காவேரி இவ தான் என்னோட பொண்டாட்டி, இப்போ இவ ஒரு ஆள் கிடையாது, இவ வயிற்றில் என்னோடய குழந்தையும் வளருது சரிங்களா, நான் இவ்வளோ அந்தளவுக்கு காதலிக்கிறேன், இவ தான் எனக்கு உயிர் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீடியா முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்றாரு. இதை கேட்ட மீடியாக்காரங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் வெண்ணிலாவை கலட்டி விடுறதுக்காக சும்மா ஏதாச்சும் காரணம் சொல்லாதீங்க, நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணமே பண்ணியிருக்கிறீங்க, அப்புறம் எப்படி இப்போ குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு இங்கே குதர்க்கமாக இந்த மீடியாக்காரங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. அடைச்சி வாயை மூடுங்க, அது எங்களோட விஷயம் சரிங்களா, நாங்கள் அப்போது கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணோம், இப்போ கூட நான் அதை தான் சொல்கிறேன், அது எப்போவே எங்கள் லைஃப்பில் நாங்கள் மறந்துட்டோம், நாங்கள் வந்து மனசார வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டோம், ஒன்றும் சேர்ந்துட்டோம் சரிங்களா, திரும்ப திரும்ப அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி பேசாதீங்க, அதை நாங்களே வந்து தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி வாயால் சொன்னால் நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ரிப்போர்ட்டு முதற்கண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும்
முன்னாடியே ரிப்போர்ட்டையுமே காட்டுறாங்க. இதை பார்த்து தான் பார்த்திங்கன்னா மீடியாக்காரங்க நம்புகிறாங்க. இதுக்கப்புறமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பொய்யான நியூஸ் எல்லாம் வந்து நீங்கள் யாருக்கும் சொல்ல வேணாம், ப்ளீஸ் இதோட எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் காவேரி சொன்ன விஷயம் தீயா பரவுது. வெண்ணிலா, ராகினி எல்லாருக்குமே வந்து தெரிய வருது. இங்கே நம்ம காவேரியோட மொத்த குடும்பத்துக்குமே பார்த்திங்கன்னா இங்கே விஜய் காவேரி கொடுத்த இந்த இன்டர்வியூ பார்க்குறாங்க. ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. காவேரி ப்ரெக்னென்ட் விஷயம் தெரிஞ்சு இதுக்கப்புறம் சாரதாமா என்ன முடிவெடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக இந்த சாரதாமா வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் பண்ணுவாங்க. இந்த சாரதாமா விஜய் காவேரியும் காவேரி வயிற்றில் இருக்கிற குழந்தையும் ஏற்றுக்கணும், அவங்க 2 பேத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு போட்டு தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.